வந்து ஒரு சுயநலம் இல்லாம அடுத்த தலைமுறை, அதாவது நம்ம இருப்போம் நமக்காக நமக்காக அப்படின்னு இல்லாம அடுத்த தலைமுறைக்காக யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சிருக்காங்க. நம்ம கோயில்ல பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வரலாற்று சிறப்புமிக்க இடம்லாம் வந்து ரொம்ப பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. அதனுடைய வந்து வேல்யூ தெரிஞ்சு இந்த கிறுக்கிறது, இந்த பெயிண்ட் அடிக்கிறது, தேவையில்லாம பெயர்களை எழுதி வைக்கிறது, இந்த மாரி எல்லாம் வந்து ரொம்ப கம்மி. நம்ம ஊரு கல்வெட்டுல இதுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பேர் எழுதி வைக்கிறது, ஏதாவது வார்த்தைகள எழுதி வைக்கிறது, இல்ல அத சேதப்படுத்துறது, இந்த மாரி எல்லாம் வந்து செய்யறது வந்து ரொம்ப தவறான விஷயம் அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுக்கணும். ஸோ எங்க சுற்றுலா தலத்துக்கு ஸ்கூல்ல கூட்டிட்டு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, அத வந்து நம்ம வந்து தூரத்திலிருந்து அதனுடைய கலை நுணுக்கங்களையும், அதனுடைய வரலாற்றையும் மட்டும் படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதெல்லாம் நீங்க பாதுகாப்பா வச்சு, உங்களுக்கு அடுத்து வர தலைமுறைகளுக்கு அத பத்திரமா கொண்டு போய் சேர்க்கிறது உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு சின்னதிலிருந்தே சொல்லிக் குடுங்க. அப்பதான் அவங்களும் வந்து அத பத்தின விஷயத்த தெரிஞ்சு, நம்மளுடைய நாட்டோட கலாச்சாரம் எல்லாத்தையும் அவங்களும் புரிஞ்சு, அவங்களுடைய வாழ்வியல் முறை, நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லிக் குடுத்துருக்காங்கன்னு வச்சு, நல்ல விஷயங்கள அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இத பேரண்ட்ஸா நம்ம சொல்லிக் குடுக்கறது ரொம்ப முக்கியம். நன்றி. வணக்கம்.